சன்னடா கிராமத்தைச் சேர்ந்தவர் திலீப் விஷ்ணு. இவருக்கும் 32 வயதான சஞ்சு விஷ்ணு என்பவருக்கும் 12 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. கார், தங்க நகை, பணம் என தேவையான வரதட்சணைகள் எல்லாம் திருமணத்தின் போதே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை திலீப்பின் குடும்பத்துக்கு போதவில்லை. குடும்பமே சேர்ந்து கூடுதல் வரதட்சணை கேட்டு சஞ்சுவை டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த தம்பதிக்கு யாஷ்வி என்ற பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதன் பிறகு அவர்களின் வரதட்சணை சித்திரவதை அதிகரித்திருக்கிறது. தற்போது யாஷ்விக்கு 3 வயதாகிறது. திருமணமானதிலிருந்தே சஞ்சு வரதட்சணை கொடுமைகளை அனுபவித்து வந்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இல்லை. இந்த சூழலில் கடந்த 5 மாதமாக கணவன், மாமியார், மாமனார் என குடும்பமே சேர்ந்து டார்ச்சரை அதிகப்படுத்தி இருக்கிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சஞ்சு அந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த சஞ்சு வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு மகள் மீதும் தன் மீதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கிறார். அலறல் சத்தமும் புகையும் வருவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே செல்ல முயன்றிருக்கின்றனர். 12 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இந்த கொடுமை அந்த பெண்ணால் வெளியில் சொல்ல முடியல. வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ 3 வயசு பொண்ணையும் சேர்த்து கொளுத்திட்டு அப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா இதுக்கு ஏன் நம்ம இந்த எல்லாத்துக்கும் இந்த சைல்டு லைனு அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் லைன் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த வரதட்சணை கொடுமைக்குன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் வந்து என்னென்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வெளியிலிருந்து இதை அப்படியே கண்காணித்து வரதட்சணை கொடுமை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை ஏன் வந்து நம்ம தடுக்கக்கூடாது? 12 வருஷமாக நடக்கிறது. அதை வந்து வெளியிலிருந்து ஒரு ஏஜென்சி நம்ம ஏன் வந்து அது பண்ணக்கூடாதுன்றேன், நான் வாட்ச் பண்ணக்கூடாதுங்கிறேன். கவர்மெண்ட் இதுக்கு ஒரு இனிஷியேஷன் எடுக்கலாமே, தனியாக வந்து இதுக்கு ஒரு ஹாட்லைன் கூட க்ரியேட் பண்ணலாமே, சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கிற மாதிரி கூட வரதட்சணை ஹெல்ப்லைன் கூட ஒன்று வைக்கலாமே. இதுதான் என்னோட கொஸ்டின். யாராவது பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில்.